Hello everyone, welcome to Darkside Tech Tamil. நம்மளோட சேனல் நீங்கள் என்ன பார்க்க போகிறோன்னா ஐடார் வல்னபிலிட்டி. இது மாதிரி நிறைய சைபர் செக்யூரிட்டி ரிலேட்டட் டாபிக்ஸ், ப்ரோக்ராமிங் ரிலேட்டட் டாபிக்ஸ், அப்புறம் வந்து கம்பெனி ரிலேட்டட் ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ், இந்த மாதிரி நிறைய விதமான டாப்பிக்கை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஐடார். இப்போ ஐடார் என்ன பார்த்தீங்கன்னா இன்செக்யூர் டைரக்ட் ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் இந்த மாதிரி சொல்லுவாங்க. இது என்னென்ன பேசிக்காக நான் சொல்கிறேன். இப்போ இப்போ நம்ம ஒரு வெப்சைட் வச்சுருக்கோம். இப்போ அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் லாகின் பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் லாகின் பண்ணிங்கன்னா நீங்கள் பார்க்குற கண்டென்ட்ஸ் வந்து உங்களுக்கு மட்டும்தான் தெரியணும், கரெக்டாக? இப்போ அதே டைம் இன்னொரு யூஸரும் அதே மாதிரி ஒரு வெப்சைட்டில் லாகின் பண்ணிக்கிறான். இப்போ வந்து அவரோட கண்டென்ட்ஸ் அப்படி இருக்குது. இப்போ அவன் அவனோட கண்டென்ட்ஸை பார்க்க முடியும், நீங்கள் உங்களோட கண்டென்ட்ஸ் பார்க்க முடியும். இப்போ சப்போஸ் நீங்கள் உங்களோட வெப்சைட்டோட யூஆர்எல்ல ஏதாவது ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணுறீங்க, லைக் எப்படின்னா இப்போ 1 இருக்கிற இடத்துல நீங்கள் 2ன்னு மாற்றுறீங்க. இந்த மாதிரி நீங்கள் மாற்றும்போது என்ன ஆகுதுன்னா இந்த இன்னொரு யூஸரோட கண்டென்ட்ஸ், அவங்க வெப் பேஜ் எல்லாமே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது. இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகுச்சுன்னா அது பேர் தான் ஐடார் வல்னபிலிட்டி. இதெல்லாம் பேசிக்காக நான் ஒரு இங்கிலீஷில் டெஃபினேஷனை கொடுத்துருக்கேன். ஐடார் இஸ் அ செக்யூரிட்டி வல்னபிலிட்டி that occurs when an application allows users to access or modify objects. அதாவது இங்கே ஆப்ஜெக்ட்ஸ்லாம் என்ன பார்த்தீங்கன்னா டேட்டா கேன் பி எனி திங், லைக் எப்படி சொல்கிறது, ஒரு நம்பர், மெயில், ஒரு நேம், எதுவாக வேணால் இருக்கலாம். ஒரு அப்ளிகேஷன், ஒரு வெப்பேஜ் வந்து தானாகவே அலோவ் பண்ணு, இந்த மாதிரி நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம், இல்லை மாடிஃபை பண்ணிக்கலாம் அந்த டேட்டாவை. அது எப்படி பார்த்தீங்கன்னா டைரக்ட்லி யூஸிங் அன் ஐடென்டிஃபையர். இங்கே ஐடென்டிஃபையர் என்ன பார்த்தேன்னா, இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, லைக் அந்த யூஆர்எல்ல வந்து ஐடி இஸ் ஈக்குவல் டு 1, இந்த மாதிரி அந்த ஐடி, அந்த ஒரு எந்த ஒரு பர்டிகுலர் வேல்யூவை சேஞ்ச் பண்ணுறதுனால டோட்டல் ஆக்சஸ்மே கிடைக்குதோ அதுதான் ஐடென்டிஃபையர். வித்தவுட் ப்ராப்பர்லி வெரிஃபைங் வெதர் த யூசர் இஸ் ஆத்தரைஸ் டு ஆக்சஸ் தட் ஆப்ஜெக்ட் ஆர் நாட். அந்த சர்வர் வந்து ப்ராப்பராக அந்த யூசர் வந்து உண்மையில ஆத்தென்டிகேட்டான பர்சனாக செக் பண்ணாமல் டைரெக்டாக அலோவ் பண்ணுது. இதுதான் ஐடார். இப்போ இந்த ஐடார் பற்றின அப்ரிவேஷனில் நான் கொடுத்துருக்க ஒவ்வொரு டேர்ம்ஸ் பற்றின மீனிங் நான் சொல்கிறேன். இப்போ ஆப்ஜெக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே நான் டேட்டா நான் சொல்லியிருக்கேன், லைக் மெயில், ஃபோன் நம்பர், எதுவாக வேணால் இருக்கலாம். டைரக்ட் ரெஃபரன்ஸ். இப்போ டைரக்ட் ரெஃபரன்ஸ் என்ன பார்த்தோன்னா இந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்ட்ஸை நம்ம வந்து டைரெக்டாக நம்ம ஆக்சஸ் பண்ணுறோம். எதை வச்சுன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஐடென்டிஃபையர், அதை இங்கே கொடுத்துருப்பேன். இன்செக்யூர்னு பார்த்தோன்னா அது ப்ராப்பராக செக் பண்ணாமல் நமக்கு அந்த கண்டென்ட்ஸ்லாம் நமக்கு ஷோ ஆகுது, அந்த மாதிரி ஷோ ஆகக்கூடாது. அதான் இன்செக்யூர், நோ ப்ராப்பர் செக்யூரிட்டி செக். ஓகே, இப்போ ஒர்க் ஃப்ளோ என்னென்னு நான் சிம்பிளாக ஒரு 4 பாயிண்டில் கொடுத்துருக்கேன். லைக் எப்படின்னா, இப்போ யூசர் 1 ஒருத்தன் வந்து ஒரு வெப்சைட்டில் லாகின் பண்ணிட்டான். இப்போ அந்த வெப்சைட்டோட யூஆர்எல் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா http://shopping.com/profile?id = 1 இந்த மாதிரி இருக்குது. இப்போ அதே யூசர் வந்து இந்த கடைசியாக இருக்கிற அந்த பேராமீட்டரில் id = 1 பதிலாக id = 2ன்னு கொடுக்கும்போது யூசர் 2ஓட வெப்பேஜ் டிஸ்பிளே ஆகுது. இப்போ டிஸ்பிளே ஆச்சுன்னா அது ஐடார் வல்னபிலிட்டி. இது சிம்பிளாக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இப்போ /profile id = 1 இந்த மாதிரி இருக்கிற வெப்சைட்டில் மட்டும்தான் இது நடக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இப்போ நம்மளோட எக்ஸாம்பிளுக்காக நான் ப்ரொஃபைல் /ID = 1 எடுத்திருக்கேன். இப்போ நீங்கள் சில வெப்சைட் போனீங்கன்னா order / /ID = 1 இந்த மாதிரி வரும். ஒவ்வொரு இதுக்கும் சேஞ்ச் ஆகும். பட் ஒரு பேராமீட்டரை சேஞ்ச் பண்ணுறதுனால இன்னொரு விஷயம் நமக்கு ஆக்சஸபிளாக இருக்குன்னா அது பேர் தான் ஐடார் வல்னபிலிட்டி. ஓகே, இப்போ இந்த ஐடார் மூலமாக நம்ம என்னென்ன கலெக்ட் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இமெயில், ஒரு யூஸரோட இமெயில் நம்ம ஈஸியாக எடுத்துக்க முடியும். அதே மாதிரி ஃபோன் நம்பர், அவனோட முக்கியமான பேங்க் அக்கௌண்ட் நம்பர், அவனோட இம்பார்ட்டண்ட் ஃபைல்ஸு, அவனோட நேம்ஸ், இந்த மாதிரி நிறைய டீட்டெயில் கலெக்ட் பண்ண முடியும். ஓகே, இப்போ நான் சொன்ன இந்த எக்ஸாம்பிளை ஒரு ரியல் லைஃப் சினாரியோட நான் சொல்கிறேன். இது எந்த அளவுக்கு டேஞ்சரான ஒரு வல்னபிலிட்டி அப்படின்னு சொல்கிறேன். இப்போ கன்சிடர், இப்போ 2 யூசர்ஸ் இருக்காங்க. இவங்க 2 பேருமே HDFC பேங்க்கில் ஒரு பேங்க் வச்சுருக்காங்க. இப்போ இவங்க 2 பேருக்குமே கன்ஃபார்மாக HDFC ரிலேட்டட் ஒரு ஆப் இருக்கும். அந்த ஆப்புக்கான ஒரு வெப்சைட்டுமே இருக்கும். இப்போ யூசர் 1 வந்து அவனோட HDFC வெப்சைட்டில் போய் லாகின் பண்ணிட்டான். இப்போ லாகின் பண்ணிட்டான்னா இது கன்சிடர் அவனோட வெப்சைட் யூஆர்எல் இந்த மாதிரி இருக்குது. இப்போ அதே மாதிரி யூசர் 2வும் அவனோட HDFC பேங்க்கில் வெப்சைட்டில் லாகின் பண்ணிட்டு இப்படி அவனுக்கு ஒரு யூஆர்எல் கிடச்சிருக்கும். இப்போ அவன் வந்து இந்த இடத்துல id = 1க்கு பதில் id = 2ன்னு மாற்றுறதுனால இந்த யூசரோட பேங்க் டீட்டெயில்ஸ் இங்கே வந்துச்சுன்னா அப்போ அது எவ்வளோ கிரிட்டிக்கலான வல்னபிலிட்டி நீங்களே யோசிச்சு பாருங்கள். லைக் இப்போ அவனோட எல்லா பேங்க் அக்கௌண்ட் நம்பர், IFSC கோடு எல்லாமே அவனுக்கு கிடச்சிடும். அப்போ என்ன பண்ணுவான், ஈஸியாக
இந்த அக்கௌண்ட்டுக்கு அவன் அக்கௌண்ட்லேருந்து காசை ஃபுல்லாக அவன் எடுத்துப்பான். ஸோ டேட்டா டெஃப்ட் ஈஸியாக நடக்கும் வித்தவுட் யூசர் டூஸ் நாலேஜ். அவன் தெரியாமலே இது எல்லாமே நடக்கும். ஓகே, இப்போ ப்ரிவென்ஷன் ஆஃப் ஐடார். இப்போ இந்த ஐடார் நம்ம எப்படிலாம் தடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ரோல் பேஸ்ட் ஆக்சஸ் கண்ட்ரோல். இப்போ பேசிக்காக அது எல்லாத்துக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். லைக் இப்போ ஒரு கம்ப்யூட்டர் இருக்குன்னா அதுக்கு 2 யூசர்ஸ் இருப்பாங்க. ஒருத்தர் வந்து யூசர், இன்னொரு அட்மின்னு சொல்லுவாங்க. யூசருக்கு வந்து ரொம்ப ரொம்ப மினிமமான ஆக்சஸ் தான் இருக்கும். லைக் இந்த ஃபைலை தான் ஆக்சஸ் பண்ண முடியும், இந்த யூஆர்எல் நம்ம ஆக்சஸ் பண்ண முடியாது, இந்த மாதிரி சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். ஆனால் அட்மினிஸ்ட்ரேட்டர் இவங்களுக்குலாம் பார்த்தோன்னா ரொம்ப ஹை லெவல் ஆக்சஸ் இருக்கும். அவங்களால மோஸ்ட்லி எல்லாம் பண்ண முடியும். அவங்களால நெட்வொர்க் கான்ஃபிகர் பண்ண முடியும், இந்த மாதிரி எதனாலும் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி யாருக்கு வந்து எந்தெந்த ரோல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட்டை ப்ராப்பராக அவங்க கான்ஃபிகர் பண்ணால் ஐடார் நடக்காது. ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சர்வர் சைடு ஆத்தென்டிகேஷன் ஒரு சர்வர் சைடு ஆத்தரைசேஷன். இந்த ரெண்டுமே. இப்போ சர்வர் சைடு ஆத்தென்டிகேஷன் என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சொன்னேன் தெரியுமா, இந்த யூஆர்எல்லை வந்து நம்ம இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணோன்னா இந்த மாதிரி அந்த வெப்சைட் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ரிவீல் பண்ணுது அப்படின்னு. இந்த மாதிரிலாம் ரிவீல் பண்ணக்கூடாது. ப்ராப்பராக டிசிஷன் எடுக்கிற எல்லாமே சர்வர் சைடு டிசிஷன் எடுக்கணும். ஸோ இப்போ நம்ம பண்ணுறது எல்லாமே பார்த்தோன்னா யூசர் மாற்றின உடனே எல்லாமே ரிவீல் ஆகுது. அப்படி பண்ணக்கூடாது. சர்வர் வந்து ஓகே இந்த யூசர் அதை மாற்றலாமா மாற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை ப்ராப்பராக கான்ஃபிகர் பண்ணியிருந்தால் இந்த வல்னரபிலிட்டி நடக்காது. இப்போ ஆத்தென்டிகேஷனுக்கும் ஆத்தரைசேஷனுக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் சொல்கிறேன். இப்போ ஆத்தரைசேஷன் என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு யூசர் இருக்கான்னா அவனுக்கு என்னென்ன ஆக்சஸ் இருக்குது, அவன் எதை ஆக்சஸ் பண்ணலாம், இது பேர் ஆத்தென்டிகேஷன். இது பேர் ஆத்தரைசேஷன். ஆத்தரைசேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த யூசர் வந்து இவனோட ஐடென்டிட்டிலாம் என்னது, லைக் இவனோட நேமு இந்த மாதிரிலாம் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆத்தென்டிகேஷன். ஸோ இப்போ ஆத்தரைசேஷன்னா ஒரு யூசர் வந்து அவனுக்கு என்னென்ன ஆக்சஸ் இருக்குது அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணுறது. ஆத்தென்டிகேஷன்னா இந்த யூசரோட அவனோட ஓன் அவனோட நேம் இது எல்லாமே. அப்புறம் கடைசியாக நாட் டிபெண்டிங் ஆன் யூஆர்எல் பேராமீட்டர் கம்ப்ளீட்லி. ஒரு யூசர் வந்து கம்ப்ளீட்டாக அந்த யூஆர்எல் பேராமீட்டர் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. ஸோ ப்ராப்பராக அந்த வெப்சைட்டை அவன் கான்ஃபிகர் பண்ணி வச்சுக்கணும். ஸோ உங்களுக்கு இப்போ ஐடார் பற்றி நல்லா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இது பற்றின ஒரு ப்ராக்டிக்கல் டெமோ நாளைக்கு நான் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் வேறு ஏதாவது கண்டென்ட்ஸ் வேணும், டாபிக்ஸ் பற்றி நான் பேசணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ.